தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் உள்ள திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நெல்லை மாநகர பகுதியில் உள்ள மேலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அலங்கார் திரையரங்கம்னு ஒரு திரையரங்கம் இருக்கு. இந்த திரையரங்கத்துல அமரன் திரைப்படம் வந்து திரையிடப்பட்டு வந்த நிலையில அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு தமிழகம் முழுவதுமே பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்நிலையிலையும் அந்த என்ன பண்ணாங்கன்னா அந்த தியேட்டர்ல அந்த படம் வந்து தொடர்ச்சியாக ஓட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில நேற்று முன்தினம் அதிகாலை 3 மணி அளவுல 2 நபர்கள் வந்து அந்த தியேட்டர் வளாகத்துக்குள்ள பெட்ரோல் குண்டுகள் போடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில அது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. மாவட்டம் முழுவதுமே ஒரு பதக்கமான ஒரு சூழ்நிலைக்கு போன நிலையில இந்த வெடிகுண்டு வீசின நபர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள், அதே மாதிரி ஒரு தீவிரவாத தடுப்பு பிரிவு ஆகிய மொத்தம் 4 பிரிவுகள் வந்து இயங்கிட்டு, அதாவது அது விஷயமா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான குறைக்கு கியூ பிரான்ச் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய மேலப்பாளையம் பகுதியை சார்ந்த 2 நபர்களை தற்போது போலீசார் வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்கிறாங்க. கஸ்டடிக்கு எடுத்த நிலையில இந்த விவகாரங்கள் வந்து வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அவ்வளவு முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே வந்து ஏற்கனவே குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர்கள்னு சொல்லி ரகசிய போலீசார் தரப்பு வந்து கூறப்பட்ட ஒரு நிலையில தற்போது 2 பேரை கஸ்டடிக்கு எடுத்து அதன் அடிப்படையில் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இதில் யாருக்கு தொடர்பு அப்படிங்கிறது வந்து முழுமையா தெரிவிக்கப்படும் சொல்லி காவல் நிலைய தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே மாநகர பகுதிகள் மட்டுமல்லாது மாவட்ட பகுதிகளிலையும் கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், அறிவாலை குண்டு விரட்டுதல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில இது ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு அப்படிங்கிறது இதுவரை நெல்லை மாவட்டத்துல எங்கேயுமே காணப்படாத ஒன்று. அது புதுசா நடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இது மாவட்டம் முழுவதும் இன்னும் பதட்டமாவே காணப்படுது. காவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்குரிய குற்றவாளிகளை வந்து கைது செய்திருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில இன்னும் அந்த அதிர்ச்சி வந்து நிலவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.